காவல்துறையில் புதிய காவலர்கள் சேர்ந்துருக்காங்க. 1 வருஷம் அவங்களுடைய பயிற்சி முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் அந்த விழாவில் போய் நடந்துக்கிட்டு அவங்களுக்கு அறிவுரை கூறுறாரு. அறிவுரை கூறுற ஆளை போய் என்னத்த அறிவுரை காவலர்களுக்கு போய் உங்களுக்கு தான் போலீஸ்னாலே பிடிக்காத ஸ்டாலின். 1976 ஜெயிலில் அடி வாங்கினதை வச்சுக்கிட்டு போலீஸ்னாலே பிடிக்காதவருக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டார். போலீஸ் நாய்ங்கன்னெலாம் பேசுவாங்க. அப்போ ஏன்னா உங்களுக்கு படிக்காத ஆளுங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயில் துறை தனி, ஜெயில் உள்ளவன் தான் உதைச்சான். காவல்துறைக்கும் ஜெயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுவே அப்பாவுக்கும் பையனுக்கும் தெரியாது. ரொம்ப நாளாக அப்படி உள்ள அடி வாங்கினதுக்கு போலீஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் புரியவே ரொம்ப நாளாச்சு. அது புரிய 2001 வரை அப்பாவுக்கும் புரியல, பையனுக்கும் புரியல. 2001 ஜெயலலிதா போட்டு உதைச்ச உடனே ஐயோ அம்மானா அதுக்கப்புறமா போலீஸ் மேலே மிகப்பெரிய வெறுப்பு. இந்த போலீஸ்னாலே வேணாம்ப்பா, நமக்கு ராசி இல்லை, 7ஆம் பொருத்தம் அப்படின்னு போலீஸ் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் போலீஸ்னால் பிடிக்காத ஒருத்தர் முதலமைச்சராக்கி அவருக்கு போய் காவல்துறைக்கு அறிவுரை சொல்கிற, காவல்துறைக்கு நல்ல மனுஷங்க அறிவுரை சொல்லணும். நீங்கள் ரிட்டையர் ஆன டிஜிபி நேர்மையானவங்க யாராச்சும் இருந்தால் அவங்கள வச்சு தான் நீங்கள் இந்த விழாவை நடத்தியிருக்கணும். ஸ்டாலின் போய் அறிவுரை சொன்ன என்ன சொல்கிறாரு? நீதியும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளணுங்கிறாரு. இதெல்லாம் நீதி நேர்மையாக நடக்க விட மாட்டீங்களே நீங்கள். காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி. ஒவ்வொருவரும் பொதுமக்கள்கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும். அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும். உங்களுக்கு வேண்டிய பொண்ணு யாராச்சும் நகை காணா போச்சுன்ட்டா அவனை போட்டு உதைச்சி ஆளை காலி பண்ணுன்னு சொல்லி இல்லை நீங்கள் அறிவுரை கொடுப்பீங்க. நீதியும் நியாயத்தோடு நடக்கணும்னு நீங்கள் எப்படி அறிவுரை கொடுக்குறீங்கன்னு மனசாட்சி உறுத்தலை உங்களுக்கு. அது மட்டுமா, போலீஸ்க்கு அந்த சார் என்னுடைய கட்சிக்காரனாக இருந்தால் அவன் மேலே வழக்கே போடாத, கேஸை கண்டுபிடிக்காத, அப்படி தான் அறிவுரை சொல்லுவீங்க. நைட்டு 12 மணிக்கு எனக்கு பிடிக்காதவங்களை செவரையில் குதித்து போய் அரெஸ்ட் பண்ணு, அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் அறிவுரையெல்லாம் அப்படி தானே இருக்கும். அதனால் ஸ்டாலின் போய் காவல்துறைக்கு அறிவுரை சொல்வது ரொம்ப மகா கேவலமான விஷயம். நீங்கள் ஆட்சியில் இருக்கிற முறை காவல்துறை நேர்மையாக நடக்க முடியாது. அதனால் வந்தவங்களுக்கெல்லாம் சொல்லி இவர் அறிவுரையை கேட்காதீங்க, மனசாட்சிப்படி நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள். இந்த டிஎஸ்பி பேசுகிற மாதிரி இவர் தப்பு பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். அதுதான் உண்மையான காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு உள்ள அடையாளம் அதுதான் அப்படிங்கிறத காவலர்களுக்கு நான் செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறேன். இவரை மட்டும் நம்பாதீங்க. இன்னும் 10 மாதம்தான் இருக்குது. அதனால் 10 மாதத்துக்கு பல்ல கடிச்சிட்டு மனசாட்சிப்படி வேலை செய்யுங்க. இவர் யாராச்சும் அடித்து உதைச்சி காலி பண்ணுன்னா அங்கேருந்து ஓடிடணும், லீவ் போட்டு ஓடிடணும். பொய் கேஸ் போட சொல்லுவார், லீவ் போட்டு ஓடிடணும். அதனால் மேலதிகாரிகளுக்கு அரசியல் சம்பந்தமான எந்த விஷயத்தை சொன்னாலும் கேட்காதீங்கிறது தான் என்னுடைய மனசாட்சிப்படி செயல்படுங்க. உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு பொம்மையாக இருந்து கொண்டு அவர்கள் அந்த பதவியில் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சுயநல நோக்கில் செயல்படக்கூடிய எந்த அறிவுரைகளையும் அது மனசாட்சிக்கு எதிராக இருந்தால் தூக்கி வீசுங்கள்ங்கிறது தான். இந்த தூக்கி பாருங்கள், அந்த டிஎஸ்பி தூக்கி வீசினார்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லனார்ல, அந்த துணிவு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட கருத்து.